வீட்டு எல்லா குடியிருக்கிற இடத்துல தோல்வி நஷ்டம் பாவங்கள்ல சில விஷயம் கஷ்டங்களில் இருந்தது. இப்போ சன்னிதானத்துக்கு வந்து என்னை வணங்கிட்டு போன பிறகு கஷ்டங்கள் ஓரளவுக்கு போகுது. இப்போ பழைய மாதிரி இல்லை, ஓரளவுக்கு எல்லாமே தள்ளுபடி ஆகுது. இதுல மண்ண விஷயங்கள் பிரச்சனை உண்டு. மண்ணு மனை ஒரு சொத்து வகையில சிக்கலான விஷயங்கள் நடந்துட்டு நான் எதுல வந்ததுன்னு ஒரு விஷயங்கள் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு கெடுதல் பாதிப்பும் வந்தது. அதை வந்து நீங்க சரி பண்ணணும். உங்களுக்கு அந்த சொத்து விஷயமும் பிரச்சனை சால்வ் ஆகும். அதே நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே வெற்றி கிடைக்கும். வீடு எப்படி பாருங்க, வாஸ்து கும்பிட்டு போய் சொந்த வீடா வாடகை வீடு அது எவ்வளோ நல்லா இருக்குது. அதுக்கு போயிட்டு அதுக்கு போய் எவ்வளோ நல்லா இருக்குது. 5 வருஷம் ஆகும். வீட்டில் ஒன்றும் குறை கிடையாது. உங்களுக்குள்ள வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய கொஞ்சம் சிக்கல் கஷ்டத்தை கொடுத்துட்டு இல்லையா? அந்த வீடு நல்லா தான் இருக்கு. வஸ்துவாரங்கள் வாஸ்து எல்லாமே நல்லா இருக்கு. ஒரே விஷயம் நீங்க இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே கரெக்ட் பண்ணினோம். அதை அந்த வீட்டில் எத்தனை வருஷம் வந்தாலும் இருக்கலாம். நல்லா மேலும் மேலும் வளர்ச்சி வந்து உங்க கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சரியான ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரையும் அந்த வீட்டில் இருக்கலாம். வீடு ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரியா? பேர் கார்த்திகேஸ்வர், வயசு 7 வயசு. நல்லா இருக்கு. ரொம்ப ஆரம்பிக்க படிக்கிறது இல்லை. நல்லா இருக்கு. நிலத்துல ஏற்பட்ட விளைச்சல் வருது. அதான் அதுதான் எல்லாம் செய்ய சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க குழந்தைங்களுக்கா இல்லை நோய் பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்களா? படிப்பு விஷயம் படிப்பு 14 வயசு. படிப்பு ஒரு விஷயத்துல தான் எல்லாமே அடாமல் வேற என்ன குறையும் இல்லை. படிக்கணும்னாலே முடியாது. அப்படி விஷயத்த பார்க்க விளையாடுறது, சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே நடக்கும். இந்த புக்கு கையில் இருக்கணும், ஒரு பாடத்தை எழுதணும், அது அப்படின்னாக்கல அவ எல்லா வேலையும் செய்வான். அதுதான் விஷயம். அது எனக்கு படிப்பாதான் படிப்பு இல்லை வலிக்குது பண்ணிட்டு விஷயம். பையன் வந்து ஓரளவுக்கு படிப்பு விஷயத்துல நல்ல கவனம் செலுத்தும் படிப்பான். நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்கி அவன் வலிக்கு கொண்டு போனா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல அவன் வந்து ஒரு பெரிய ஆளோ ஒரு கலெக்டராவோ ஒரு அதிகாரியோ எல்லா வகையிலும் அவன் ஏதோ ஒரு விதத்துல படிப்பு வந்து சொத்தா நல்ல விஷயங்கள் செய்வான். நல்ல விஷயங்கள் எது வேணாலும் செய்வான். கெட்டதுக்கு போக மாட்டான். படிப்பு நல்லா படிப்பான். ஆனா நீங்க தட்டி கொடுக்குற ஒரு விஷயம் தான் கரெக்டான ரூட்ல கொண்டு போனீங்களன்னா இந்த வழி கட்டாயம் இந்த எல்லையில இருந்து உக்காந்து சொல்ற இந்த நாள் நீ எழுதி வச்சுக்கோ. அவன் படிப்பு முடிஞ்சு அவன் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்போது அவன் நல்ல ஒரு பெரிய அதிகாரியா தான் வருவான். அது வந்து நீங்க செய்யணும். புரியுதா? பொண்ணு வந்து படிப்பை வந்து போட்டு விட்டுருவான். அவ்வளோ எப்பவுமே படிப்பு மட்டும்தான். படிப்புன்னா அவளுக்கு ஒரு விஷயம் மாதிரி. அது கண்டாலே பயப்படுவா. அது கண்டாலே வேற வேற மாதிரி அவள் மைண்டு வேலை செய்யும். நீ சொல்றது கேட்க மாட்டான். இதுதான் விஷயம். அவளுக்கு பேய் பிசாசி காற்று அதெல்லாம் என்ன கிடையாது. படிப்பு தான் எல்லாமே அதனோட விளைவுகள் தான். புரியுதா? இதுல அவளுக்கு எந்த நோயும் கிடையாது. பையன் நல்லா பையன் நல்லா நல்லா பண்ணுறான். பொண்ணுக்கு நீங்க கஷ்டப்படணும் படிப்பு விஷயத்துல. அதுக்கு ஒரு வழிக்குது, அதை செஞ்சு கொடுப்பாரு. அதை கேளுங்க. கணவன் மனைவி பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, தகராறு, பிரச்சனை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை. ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துமை இல்லை. வெளியும் போனோம்னா எப்போ பார்த்தாங்க ஒரு நேரம் நல்லா இருந்தால் இன்னொரு நேரம் பிரச்சனை தான். செல்வாக்கு, சந்தோஷம், அன்பு, பாசம், அரவணைப்பு, அவளுக்கு பணம் காசு வரும். ஆனால் எப்படி போகுது? ஆமாம், செய்கிற பிஸ்னஸில் வேலை வீட்டு எல்லா அஸ்தவாரம் குடியிருக்கிற இடம் கருத்து வேறுகிற மனசங்கத்தங்கள் தாயார் அருள் வாக்கு துல்லியமாக சொல்கிறான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கும். சந்தோஷம் இருக்காது. நீ நினைக்கிறது குழந்தை வாழ்க்கை இன்னும் நீ செல்வாக்கு எடுக்க முடியாது. கொடுக்கும்போது அதை பாதுகாக்க தெரியாத பொண்ணு நீக்கி வாழ்க்கை கொடுக்குறான்.
கொடுத்தாலாம் என்ன பண்ண ஃபஸ்ட்டு நீ வரலைங்க. அதுக்கப்புறம் வந்து போனோம்னா அவங்க திரும்பிக்காக இங்கே கூட்டிட்டு வர சொன்னாங்க. இவங்க அவரை தான் வரவே மாட்டாங்க. ரொம்ப பாக்கியம் உண்டாகுது. ஆனால் அவருக்கு சரியாகணும். அது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. குழந்தைங்களுக்கு கூட பையன் தான் கொடுக்கணும். நல்லா வெற்றி, எந்த குறையும் கிடையாது. வருமானமும் இருக்குது. ஆனால் செலவு எங்கேயோ ஒரு போயிட்டு சந்தோஷம் இல்லை. கணவன் மனைவி பிரச்சனை, வெற்றி கிடைக்காது. அதே பாகம் உங்களுடைய குடும்பத்தில் அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க சொல்லுங்க வகையில் அந்த ஒரு பாதிப்பும் அதான் அவங்க எங்கள் மாமியார் மாமியார் சொல்லிட்டு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்ய விடாமல் தடுத்து புரிஞ்சுக்கணும். சரி பண்ணிக்கலாம். சரி. விட்டு எல்லா அஸ்தவாரம் குடியிருக்கிற இடம் தாயார் அரண்வாக்கு உத்தரவு விட்டு எல்லா அஸ்தவாரம் குடும்பஸ்தானத்திலிருந்து எல்லாம் குடும்பத்தில் நோய் நொடி காயெல்லாம் கஷ்டம் பட்டு படிக்கிற நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நாடு தான் மழையில என்ன சொல்றாங்கன்னா வீட்டு எல்லா ஸ்தானம் குடியிருக்கிற இடம் தாயார் அரண்வாக்கு உங்களுடைய குடும்பத்துல குழந்தை குட்டி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. நல்லா இருக்காங்க. மாடு எல்லாம் ஒரு 4 வரையே இங்கிலீஷு கொட்டாயில் தானே மிஸ்டிக்கு தான் பாரு. நஷ்டம் ஆகுது. மாடு 4 கண் போடுறது 12,000 10,000 4 அப்படி பேசுறது 12,000 இது முன்னே உங்களுக்கு வாக்கு நடந்துச்சு. வாக்கு முன்னே நடந்துச்சு. பார்த்து செய்வேன்னு எதனா சொல்லணும். எவ்வளோ நாள் அந்த மாடு ஆடு அப்படி ஆகுது? ஒரு வருஷமா தான் இந்த நஷ்டம் போயிருக்கு. அதுல என்ன சொல்றேன்னா குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆளுகளெல்லாம் நோய் நொடி இல்லாம நல்லா தான் இருக்கிறாங்க. வாழ்த்து கொட்டாய் போட்டுருக்கீங்களா? இல்லை முதல்லலாம் எல்லாமே நல்ல வளர்ச்சியாக இருந்தது. இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி அதில் வந்து முன்னெல்லாம் நல்லா தான் இருந்தது. கொட்டாய் போட்டு எவ்வளோ நல்லா இருந்தது? கொட்டாய் போட்டு ஆகும் ஒரு 6-7 வருஷம் நல்லா தான் இருக்குது. கொட்டாயில் ஒன்றும் இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடு ஆடு வளர்ச்சி காசு பணம் வர்றது பால் கறந்து ஊற்றுறது இது எல்லாம் வந்து யாரும் பார்த்துட்டு ஆடு மாடு வந்து அப்படியே 4 உப்பை உருகிடும். அப்படியே காஞ்சி போயிடும். வந்து 50,000 ரூபா கொடுத்து வாங்கி வரோம்னா 5,000க்கு மதிக்க மாட்டோம். தானா கரைஞ்சிடும். அது வந்து வாழ்வா சாவான்ற நிலைமைக்கு வரும். அப்போ உங்க நேர முடியாத ஒரு கட்டத்துல அது ஏதோ வந்ததுக்கு உயிரோட கொடுத்துருவீங்க. இதுதான் விஷயமே தவிர இதுல வந்து உங்களுக்கு வளர்ச்சி இல்லை. அந்த இடத்துல பேய் பிசாசு வந்துருச்சு, இடம் நல்லா இல்லைன்னா சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியே. அதுக்கு முன்னா நல்லா தான் இருந்திருக்கு. இப்போ இடையில தான் இந்த ஒரு 1.5 வருஷத்துலேருந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. 1.5 வருஷத்துல இருந்து ஏன் அப்படி ஆகுதுன்னு கணக்கு பார்த்தாக்கல அந்த கொட்டாயில செய்வேன். அதனால தான் அந்த மாடு ஆடு வளர்ச்சியில தான் எது நீ வந்து லாபத்துல போகாது, எல்லாம் நஷ்டத்துல. அந்த கொட்டாயில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி அதே இடத்துல மாடு ஆடு வளர்த்து நீ பழைய மாதிரி ஆகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்களுக்கு இல்லை, குடும்பத்துக்கு என்ன இல்லை. உன்னுடைய பிசினஸ் தொழில் அந்த மாடு ஆடு வளர்க்கக்கூடாது. இதுதான் விஷயம். இது வந்து உங்களோட எதிரிக
அது ஒரு விஷயமா பண்ணியிருக்கோம். அது வந்து கிளியர் பண்ணி சரியாக போயிடும். நாட்டில் இருக்கா இப்போதே நீங்களும் சின்ன புலிவரிசை உக்கிரகாளியம்மன் ஆலயத்திற்கு வாருங்கள். உங்கள் கவலைகள் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைப்பது நிச்சயம். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் ஆலயம், ஜிஞ்சுப்பள்ளி ஊராட்சி, சின்ன புலிவரிசை, கிருஷ்ணகிரி மாவட்டம். பஸ் ரூட் கிருஷ்ணகிரி டு ஒசூர் சாலையில் பெரிய புலிவரிசை மேடு ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வர வேண்டும். கோவில் பூசாரி மற்றும் அருள்வாக்கு சொல்பவர் அருள்வாக்கு சித்தர் லட்சுமி அம்மாள். கோவில் நிர்வாகி எல்லப்பன் அவர்கள். இங்கு தினமும் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை அருள்வாக்கு சொல்லப்படுகிறது. இங்கு அமாவாசை நாட்களில் அபிஷேகமும் அலங்காரமும் கலச பூஜையும் நிகம்பலா எனும் மிளகாய் யாகமும் அதோடு சிறப்பு அருள்வாக்கும் சொல்லப்படுகிறது. மேலும் சிறப்பு அன்னதானம் நடைபெறும். இந்த உக்கிரகாளியம்மன் ஆலயத்தில் பில்லி சூனியம், பிசாசு பிடித்தவர்களுக்கும் தீர்வு காணப்படும் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் விசேஷ அருள்வாக்கு சொல்லப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும். யாவரும் வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நலமுடன் வாழ அன்னை ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் அருள் புரிந்து ஆசீர்வதிப்பாள். உங்களின் தீராத பெரும் பிரச்சனைகளுக்கு ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் அருளோடு தீர்வு காண எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9791212202 7305980707 9626294159.